إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான கிருபையிலே அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் இந்த ஆண்டின் ஹிஜ்ரி ஆண்டின் துல்காதா மாதத்தை அடைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கக்கூடிய அஷ்ஹுருல் ஹுரும் 4 புனிதமான மாதங்களில் ஒரு மாதம்தான் இந்த துல்காதா மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வானம் பூமி படைத்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். ஒவ்வொரு வருடமும் 12 மாதங்களில் நாம் அடைகின்றோம். இது மனிதன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நியதி அல்ல, மனிதனாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, கால சுழற்சி அல்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருப்பது. மாதங்களுடைய பெயர்கள் வேண்டுமானால் காலத்திற்கு ஏற்றவாறு வேறுபட்டு இருக்கலாம், சமூகத்திற்கு தக்கவாறு வேறுபட்டு இருக்கும். ஆனால் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு அளவு. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்களாக சொல்லி காட்டுகின்றான். இதிலே உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி,
புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்கள் என்று குறிப்பிடுகின்றான். அதில் 4 மாதங்கள் என்று தான் குறிப்பிடுகின்றான். ஆனால் அது எந்த மாதம் என்று சொல்லலை. அல்லாஹுடைய தூதர் இதை தெளிவுபடுத்தும் விதமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்ன ஸமான் கத் இஸ்ததாரக ஹைஅதி யௌமி ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளிலிருந்து இந்த நாட்கள் என்பது சென்று கொண்டே இருக்கிறது. இந்த மாதங்கள் என்பது ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அஸ்ஸனது 12 ஷஹ்ரா. ஒரு வருடத்தில் 12, ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். ஸலாசுன் முதவாலியாத். அதில் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. 3 மாதங்கள், 4இல் 3 தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்று வரக்கூடியது. ذுல் கஅதா வ ذுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம் வ ரஜப் முதருல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். அடுத்து 4வது மாதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை சொன்னார்கள். ذுல் கஅதா, ذுல் ஹிஜ்ஜா, நாம் ذுல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ذுல் ஹிஜ்ஜா, அடுத்து முஹர்ரம். 4வதாக இது 3ம் தொடர்ச்சியாக வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஜுமாதாவுக்கும் ஷாபானுக்கும், ஜுமாதா அத்தானியாவுக்கும் ஷாபானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதத்தை புனிதமான மாதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தியை சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ரஜபை கூறுகின்ற போது முதர் என்றும் கூறுகிறார்கள். ஏன் இந்த முதர் என்று சொன்னால் என்ன? அது ஒரு கோத்திரம். அரபுகளில் ஒரு கோத்திரம் தான் முதர் என்று சொல்லக்கூடியவர்கள். அரபுகளிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு, தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த மாதங்களை முன்பின்னாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த புனிதமான மாதம் என்பது போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்திற்கு பிறகு இதை தடுக்கவில்லை. ஏற்கனவே இது தடுக்கப்பட்டதாக அரபுகளுக்கு மத்தியிலே ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே, அந்த அறியாமை காலத்திலேயே மக்கள் இதை தான் பேணி வந்தார்கள். இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக அவர்கள் பேணினார்கள். அதிலே அவர்கள் போர் செய்வதை தடை செய்திருந்தார்கள். ஆனால் தங்களுக்கு தேவை வருகின்ற போது அந்த மாதங்களை முன்பின்னாக்கக்கூடியவர்களாக, மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த முகர் கோத்திரத்தார்கள் அவர்கள் அப்படி செய்யலை. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லாமல் அந்த முகர் கோத்திரத்தை குறிப்பிட்டு அவர்களிடத்தில் என்ன கணக்கின் அடிப்படையில் ரஜபு மாதம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன? 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக இருக்கிறது. அதில் 3 தொடர்ச்சியாக வரக்கூடியது ذுல் கஅதா, ذுல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்து 4வதாக ரஜப் என்ற ஒரு மாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் புனிதமாக்கி இருக்கின்றானோ, எதையெல்லாம் புனிதமானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றானோ அவற்றை கண்ணியப்படுத்துவது என்பது நம் மீது இருக்கக்கூடிய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதை, அல்லாஹை வணங்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் புனிதமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அதற்கான கண்ணியத்தை நாம் தரக்கூடியவர்களாக இருக்கணும். அதை முறையாக எதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற பேணுதல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதற்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாதங்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான். புனிதமான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே இதை நாம் எப்படி பார்க்கணும்? போருக்கு தடை செய்யப்பட்ட மாதங்களாக இதை பார்க்க வேண்டும். ஒன்று, இப்போ போருக்கு தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் நாம செய்யக்கூடிய போருக்கு இது வேறு சமூகம் நமக்கு போர், வேற இடத்துல இருந்து இவர்கள் மீது போர் செய்ய வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போது பாதுகாத்துக் கொள்வதற்காக, தற்காப்புக்காக அவர்களிடத்தில் போர் செய்வது என்பது குற்றமாகாது. இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். இரண்டாவதாக, இந்த மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று சொன்னால் இதில் செய்யக்கூடிய அமல்களும் புனிதமானதாக இருக்கிறது, ஒரு கண்ணியத்திற்குரியதாக இருக்கிறது, சிறப்புடையதாக இருக்கிறது. ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகள் இந்த நாட்களில் செய்கின்ற போது கூடுதலான ஒரு சிறந்த அமல்களாக அது மாறுகிறது. எனவே இந்த மாதங்களில் நாம் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக, நல்ல செயல்களை, நற்செயல்களை துரிதப்படுத்தக்கூடியவர்களாக, பேணுதலுடையவர்களாக இருக்க வேண்டும். இது நமக்காக இருக்கக்கூடிய ஒன்று. எப்போதும் நாம் அமல்களை செய்து வருகின்றோம், தொடக்கூடியவர்களாக இருக்கிறோம், நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறோம், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி எதெல்லாம் நமக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ அந்த காரியங்களை எல்லாம் எப்போதும் செய்து வருகின்றோம். அந்த அமல்களெல்லாம் இந்த நாட்களிலே இன்னும் புனிதமானதாக, இன்னும் சிறப்பு மிக்கதாக அது மாறுகிறது. அப்போ எப்போது நம்முடைய அமல்கள் சிறப்புக்குரியதாக மாறுகிறதோ, எந்த நாட்களில் நாம் அமல்களை செய்ய வேண்டும், அதில் நமக்கு அதிக நன்மைகள் இருக்கிறது என்று செய்கின்றோமோ, அதே நேரத்தில் தீமைகளிலிருந்தும் நாம் விலகி இருக்கணும். இந்த புனிதமான நாட்களில் நாம் வேறு தீமைகள் செய்வது என்பதும் அதுவும் பெரிசாக இருக்கும். சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பாவங்களை விடவும் இந்த புனிதமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களில் செய்யக்கூடியது பெரியது. எனவே அதிலிருந்து தவிர்ந்து இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்காதாவுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். இது புனிதமான மாதங்களில் ஒன்று. அடுத்தடுத்ததாக இந்த மாதங்கள், புனிதமான மாதங்கள் வர இருக்கிறது. இந்த மாதங்களில், இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதம், அதுவும் சிறப்புக்குரிய மாதம். மக்களெல்லாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலிருந்தும் அல்லாஹை அந்த கஅபாவிலே சென்று ஹஜ்ஜை செய்வதற்காக, அல்லாஹுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக செல்ல தயாராகக்கூடிய நாட்களாக இந்த துல்காதா இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்காக இப்போ இருந்தே தயாராகி செல்லக்கூடிய பயண ஏற்பாடுகளை செய்து பயணத்தில் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த துல்காதா மாறுகிறது. இப்போ ஹஜ்ஜுக்குரிய நியத்தை வைத்து செல்லக்கூடிய மாதங்களை பொறுத்தவரை 3 மாதங்கள். ஒன்று ஷவ்வால், துல்காதா. இப்போ ஷவ்வாலிலிருந்து என்ன செய்வாங்க, ஆரம்ப காலத்தில், இன்றைக்கு தான் நம்ம ஃப்ளைட்டில் பயணிக்கிறோம், போட்டில் பயணிக்கிறோம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிலப்பரப்பில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அதற்குரிய வசதியாக இருக்கக்கூடிய வாகனத்தில் இன்றைக்கு பயணம் செஞ்சிருவாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் பல மாதங்கள் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. 1 மாதம் முழுக்க பயணத்தில் இருப்பார்கள், 2 மாதங்கள் முழுக்க பயணத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் இந்த சிரமங்களை எல்லாம் பட்டு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த இபாதத்துகளை செஞ்சுருக்கிறாங்க. எனவே அவர்கள் அதற்கான அதிக நாட்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துல்காதாவுடைய ஆரம்பத்தில் இருந்து, ஷவ்வாலில் இருந்தே இந்த ஹஜ்ஜுக்காக பயணம் செய்வது, அதற்கான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதான் நம்ம பல வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த துல்காதா மாதத்தில் அனைவரும் ஹஜ்ஜுக்காக தயாராகக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய, யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்வது கடமையோ அந்த கடமைக்குரியவர்கள் அந்த கடமையை சரியான முறை நிறைவேற்றுவதற்காக பயணப்படக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த துல்காதா மாதத்தில் வரலாற்றிலே பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதிலே ஒரு நிகழ்வை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்படுகிறேன். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்காதா மாதத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு புறத்தில் பார்க்கின்ற போது அந்த நிகழ்வு என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு பாதிப்புக்குரியதாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருந்தான். அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அந்த வெற்றி என்பது அவர்களுடைய பார்வையில் தெரிஞ்சிருக்காது. அதை அவர்கள் சிரமமாகத்தான் உணர்ந்தார்கள், கஷ்டமாகத்தான் உணர்ந்தார்கள், சகித்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். இது வரலாறு பேசக்கூடிய ஒன்று. அப்போ அந்த நிகழ்வு என்ன, அது எப்போது நிகழ்ந்தது என்று சொன்னால் துல்காதா மாதத்தில் தான் நிகழ்ந்தது. துல்காதா மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை பார்க்கிறார்கள். அந்த கனவு எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் பயணம் செய்து அவர்கள் உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களாக, தலையை அவர்கள் அதாவது சிரைத்து கொள்ளக்கூடிய நிலையில் மொட்டை அடித்தவர்களாக உம்ராவை நிறைவேற்றி வரக்கூடிய அந்த ஒரு கனவை அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கனவை பார்த்திருக்கிறேன், எல்லோரும் உம்ராவுக்காக தயாராகுங்க என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக, ஏன்னா சஹாபாக்களில் மக்காவிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறாங்க, மதீனாவாசிகளும் இருக்கிறாங்க. மக்காவிலிருந்து வந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் மீண்டும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு போக போகிறாங்க. அங்கே அவர்களுடைய குடும்பம் இருந்திருக்கிறது, அவர்கள் வாழ்ந்த இடம் அது. அப்படியெல்லாம் இருக்கின்ற போது அந்த இடத்துக்கு செல்வது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்தது. சஹாபாக்கள், பெரும்பாலுமான சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த உம்ராவுக்காக தயாராகிறார்கள். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பு சொன்னதற்கு பிறகு 1400 சஹாபாக்கள் இந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்காக தயாராகி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதத்தில் பயணம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கின்ற போது தான் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குஃபார்கள் வரக்கூடிய இவர்களை, முஸ்லீம்களை உம்ரா செய்ய விடக்கூடாது, அவர்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்களை தடுக்கிறார்கள். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை சோதிக்கிறார்கள். அவர்கள் போருக்காகத்தான் வந்திருக்கிறார்களா என்பதை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, உம்ரா செய்கிறதுக்காக தான் போகிறோம், போருக்காக கிடையாது. எனவே பயணத்துக்கு தேவையான பாதுகாப்புக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், போருக்குரிய ஆயுதங்கள் அல்ல, பயணத்துக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் வராங்க. அதே போன்று அவர்கள் கொண்டு வரக்கூடிய பிராணிகள், அறுப்பதற்காக கொண்டு வந்த பிராணிகளுக்கும் மாலைகளை அணிவித்து, எதுக்குன்னா அடையாளத்துக்காக. ஒட்டகங்களில் வருகிறார்கள் என்றுதான் அந்த ஒட்டகத்தை அவர்கள் குர்பான் கொடுக்க கொண்டு வராங்க என்று சொன்னால் அதை அடையாளப்படுத்துகிறாங்க, மாலைகளிட்டு அடையாளப்படுத்தி இருப்பாங்க. இது நாம் வந்திருக்கிறது உம்ராவுக்காக வந்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துறதுக்காக. அப்போ அந்த பிராணிகள் எல்லாம் அடையாளமிடப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள், அவர்களை தடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு தடை விதிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் வந்தது எதற்காக? உம்ராவுக்காக வந்திருக்கிறார்கள். தெளிவாக தெரிகிறது, அந்த அடையாளங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் கூட இவர்கள் தடுக்கிறார்கள், உம்ரா செய்யக்கூடாது, இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது என்று. அதற்கான பல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. கடைசியில் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காஃபிர்கள், அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய பல தூதர்களை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க, பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறாங்க. கடைசியில் ஒரு நபரை அனுப்புகிறார்கள். அவரை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போது நம்முடைய காரியம் லேசாகிவிடும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் எல்லாம் நாம் இந்த வரலாறை கேள்விப்பட்டிருப்போம். எப்படிப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தது? சாதாரண ஒரு முஃமினாக, முஸ்லீமாக, ஈமானிய உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படித்தானே? நாமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒரு அநியாயமான ஒரு ஒப்பந்தங்கள் என்று நம்முடைய பார்வையிலேயே இருக்கிறது என்று சொன்னால், சஹாபாக்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய ஊரை அர்ப்பணித்தவர்கள், எல்லாவற்றையும் மார்க்கத்துக்காக வேண்டாம் என்று ஒதுக்கி ஈமான் தான் முக்கியம், தூதர் தான் முக்கியம், அல்லாஹ் தான் முக்கியம் என்று வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அநியாயமான ஒப்பந்தம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க? இந்த ஆண்டு
நீங்கள் உம்ராவை செய்யக்கூடாது. அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு யார் வருகிறார்களோ, மக்காவிலிருந்து ஒருவர் முஹம்மதிடத்திலே வந்து விட்டால், உங்களிடத்திலே வந்து விட்டால், வந்த நபரை நீங்கள் எங்களிடத்திலே திருப்பி அனுப்பிவிட வேண்டும். எங்களிடத்திலே நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். மதீனாவிலிருந்து ஒருவர் வந்தால், மக்காவுக்கு வந்து விட்டால், அவரை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இதெல்லாம் மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அங்கே கையெழுத்திடப்படுகிறது. ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கெல்லாம் சொல்கிறார்கள், தலை மொட்டை அடித்து கொள்ளுங்கள், கொண்டு வந்த பிராணிகளை அறுத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு போகிறாங்க. யாருமே செய்யலை, ரசூலுல்லாஹுடைய கட்டளை. ஆனால் அவர்கள் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்கள், எப்படியாவது மறுபடியும் போகணும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அவர்கள் செய்யாமல் இருந்தாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து திரும்ப போயிடுறாங்க, கூடாரத்துக்கு போயிடுறாங்க. போய் அங்கே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த நடந்த செய்தியை கூறுகிறார்கள். அப்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க, நீங்கள் உங்களுடைய பிராணியை அரித்து விடுங்கள், மொட்டை அடிக்கக்கூடிய நபரை அழைத்து நீங்கள் உங்களுடைய தலையை மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பிராணியை அறுத்துவிட்டு அவர்கள் மொட்டை அடித்து விடுகிறார்கள். இதை பார்த்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லோரும் அதை செய்கிறாங்க. இப்போ இது ஹுதைபியா என்ற ஒரு ஒப்பந்தம் நடைபெற்ற ஒரு மாதம் தான் இந்த துல்காதா மாதம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதத்தில் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் என்பது மிகவும் ஒரு அநியாயமான ஒப்பந்தங்களை கொண்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறாங்க, அலஸ்த நபி அல்லாஹி ஹக்க, நீங்கள் அல்லாஹுடைய உண்மையான நபி இல்லையா? கால பலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமாம், நான் நபி, உண்மையான நபி தான். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் ஹக்கில் இல்லையா? அலஸ்னா அலல் ஹக், அப்போ நாங்கள் சத்தியத்தில் இல்லையா? நாம் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கின்ற. அப்போ சொல்கிறாங்க, அப்போ ஏன் நாம் அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஏன் நாம் அதை அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அந்த ஒரு நிலை மாறுகிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக. அதே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடியவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்பது இன்னும் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இங்கிருந்து யாரும் அங்கே போகிறதுக்கு வழி இல்லை, அதிகமான மக்கள் செல்ல மாட்டார்கள். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு இஸ்லாத்தை விட்டு போகிறது என்பது கம்மியாக தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து விட்டால் அவர்களை விட்டு விலகி செல்லக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். ஆனால் அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருப்பாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஏற்றுக்கொண்டதற்குரிய கூலி என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஒரு இடைவெளி, ஹிஜ்ரி 6 ஹுதைபியா ஒப்பந்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா, மக்காவையே வெற்றி கொள்கிறார்கள். எந்த மக்கள் யாரை வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த மக்கள் அந்த மக்காவையே வெற்றி கொள்கிறார்கள். அது எப்படி? போரே இல்லாமல், போர் இல்லாமல், யாரையும் கொலை, குறிப்பிட்ட நபர்களை தவிர்த்து வேறு யாரையும் கொலை செய்யாமல், எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கா நகரத்தையே இஸ்லாமியர்களுடைய கையில் கொடுத்தான். இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்திற்கு சென்றதற்கு பிறகு அவ்வப்போது சில சின்ன குழுக்களை எல்லாம் அனுப்பி சில இராணுவ நடவடிக்கைகளாக அவர்கள் மேற்கொண்டார்கள்.
சில யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் எதிர்த்து அவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இருந்தது. அதில் தான் பத்ரு போர் நடைபெற்றது, உஹுது போர் நடைபெற்றது, ஹந்தக் போர் நடைபெற்றது. இது போன்ற இந்த போர்கள் எல்லாம் இந்த ஹுதைபியாவுக்கு முன்னாடி நடந்தது. இந்த ஹுதைபியால தடுக்கப்படுது. இங்கே போர் செய்யக்கூடாது, 10 ஆண்டுகள் போர் செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தமும் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் போடப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த ஹிஜ்ரி 7 ஆண்டு, அந்த ஹிஜ்ரி 7வது ஆண்டை எப்படி ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க? அதாவது அந்த அரபுக்கு வெளியே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு கடிதம் மூலம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். நஜாஷி மன்னனுக்கு கடிதம் எழுதினாங்க, ஹிர்கல் மன்னனுக்கு கடிதம் எழுதினாங்க, பாரசீக மன்னர்களுக்கும் ரோம் மன்னர்களுக்கும் கடிதங்களை எழுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தூதர்களை நியமித்து அனுப்பினார்கள். அவர்கள் சென்று இஸ்லாத்துடைய அழைப்பு, ரசூலுல்லாஹுடைய கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டுப்பட்டவர்களாக வாங்க, மறுமையில் உங்களுக்கு வெற்றி, ஈமான் கொண்டு விட்டால், முஃமினாகிவிட்டால் வெற்றி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஒரு ஆண்டு என்பது ஒரு தஅவாவுடைய ஒரு காலமாக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. அடுத்து அந்த ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மீண்டும் மக்காவையே வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். தன்னுடைய தூதருடைய கனவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைப்படுத்தினான். லததுகுலுன்ன அல் மஸ்ஜிதல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் செல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், ஆமினீன முஹல்லிகீன ரூஸகும் வ முகஸ்ஸிரீன. அதாவது எப்படி மக்காவுக்குள் நுழைவீர்கள் என்று சொன்னால், தலையை மழித்தவர்களாக அல்லது கத்தரித்தவர்களாக அமைதியான முறையில் மக்காவிற்குள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அந்த செய்தியை உறுதிப்படுத்தினான், உண்மையாக்கினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினா அது நிகழ்ந்தது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றில் இடம்பெறக்கூடிய சில செய்திகள் என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதை அப்படி படிப்பினை பெறக்கூடியவர்களாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவிலே இருக்கின்ற போது ஒப்பந்தம் நடைபெறுகிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயமான ஒப்பந்தம். அதை ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து ரசூலுல்லாஹ் கையெழுத்திட்டு அதை அங்கீகரித்து கொண்டார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெற்றியை தந்தான் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? இன்றைக்கு நாம் நம்முடைய உணர்வுகள் எதன் அடிப்படையில் இருக்குது? இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் பிரச்சனைகளும் இடையூறுகளும் இருக்கும் என்பது யாராலும் மாற்ற முடியாத ஒன்று. அல்லாஹ் அப்படித்தான் ஏற்படுத்தியிருக்கிறான். இது அல்லாஹுடைய சுன்னத், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நியதி. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான், தூதரை நம்பி இருக்கிறான், மறுமை நம்பிக்கை கொண்டு இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் இடையூறுகளும் கண்டிப்பாக ஏற்படும். அதை நாம் மறுக்கவே முடியாது. முஸ்லிம்களாக இருந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா விதமான வளங்களும் அவர்களுக்கு கிடைத்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க, எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் இருந்தார்கள் என்று நாம் ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? நபிமார்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருந்தது. பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள். எப்படிப்பட்ட சூழ்நிலை? நபிமார்கள் தங்களுடைய சமூகத்திற்கு சென்று மார்க்கத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான். எந்த நிலையில் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள்? அவர்களை பொய்யர்களாக பார்த்தார்கள். யார? நபிமார்களை பொய்யர்களாக பார்த்தார்கள், பைத்தியமாக பார்த்தார்கள், மிரட்டினார்கள், அடித்தார்கள், துரத்தினார்கள். அவர்கள் அடிபட்டு தங்களுடைய நெற்றிகளிலிருந்து ரத்தம் அப்படியே வழிந்து வரும். அவர்கள் அந்த இரத்தத்தை, வழிந்து வரக்கூடிய இரத்தத்தை துடைத்து விட்டு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் இவர்கள் அறியாத சமூகமாக இருக்கிறாங்க, இவர்களை மன்னித்து விடு. நபிமார்கள் துவா செய்கிறது பாருங்க. இவர்கள்
அறியாத சமூகம் இவர்களை மன்னித்து விடு. யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களை பார்த்து சொல்றாங்க, இவர்களை மன்னித்து விடு. இப்படி சில நபிமார்களுடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது. கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இரும்பு சீப்புகளால் அவர்கள் சீவப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ரம்பங்களால் அவர்கள் அறுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஈமான் கொண்டதினால் அவர்கள் அனுபவித்தவைகள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பலவிதமான சிரமங்களை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய மிக விருப்பத்திற்குரிய நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, நாளை மறுமையில் முதலாக எழுப்பப்படக்கூடிய நபி, சொர்க்கத்திற்கு முதலாக செல்லக்கூடிய ஒரு நபி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்படவில்லையா? அவர்களுக்கு கஷ்டங்கள் தரவில்லையா? அவர்களுக்கு கொலை மிரட்டல்கள் வரலையா? என்ன இல்லை அவர்களுக்கும் எல்லா விதமான துன்பங்கள் இருந்தது. சஹாபாக்களுக்கும் எல்லா விதமான துன்பங்கள் இருந்தது. எதிரிகளால் துன்பங்கள் இருந்தது. அவர்களுடைய சுய வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அப்படி இருக்கின்ற போது அவர்கள் எதை மேற்கொண்டார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள்? பிரச்சனைகள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்தில் சரணடையக்கூடியவர்களாக இருந்தார்களா, இல்லை வேறு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களா? நிராசை அடையக்கூடியவர்களாக இருந்தார்களா? இந்த உலக வாழ்க்கை முக்கியம் என்று பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்களா? அல்லாஹுடைய கட்டளைகள் முழுக்க நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை அடைய செய்து விட்டோம், வெற்றியை தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த வெற்றி நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹுடைய கடமைகளை, அல்லாஹ் எதையெல்லாம் நம் மீது சுமத்தினானோ அந்த கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற போது தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறுவோம். நினைக்காத விதத்தில் எல்லாம் அல்லாஹுடைய உதவிகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அதற்கு பிறகு இந்த உலகத்திலே மார்க்கத்துக்காக வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற போது தான் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சோதனைகளுக்கெல்லாம் அப்படியே நாம் ஈமானை விட்டு விடுகின்றோம். ஈமானை இழந்தவர்களாக நிற்கின்றோம். எதிரிகள் எதையாவது நம்மை சொல்லிவிட்டால் உடனே அது வேறு விதமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஈமானுடைய உணர்வு நம்மிடத்தில், சரியான ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு உணர்வுல சொல்றது இல்லை. பக்குவமான ஈமான் என்பது, பக்குவமான ஈமானிய உணர்வு என்பது நம்மிடத்தில் பெரும்பாலும் இல்லை என்பதை நாம் அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும். எனவே அன்பிக்கின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் குறித்திருக்கக்கூடிய வரலாறுகளை அதிகமாக படிக்கக்கூடியவர்களாக, சஹீஹான வரலாறுகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் படிப்பினைகள் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவை அடையக்கூடியவர்களாகவும், ஈமானிய உணர்வோடு, ஈமானிய பலத்தோடு இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு அதிகமாக நெருக்கமாக கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய நோய்களை அல்லாஹ் ஷிஃபாவாக்குவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين.